பிரைஸ் தி லார்ட் ஆல். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நம்ம ஒரு சிறிய ஜெபத்தோட நம்ம இந்த தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். எங்களை இவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, நீர் மிகுந்த இரக்கங்களும் கிருபைகளும் நிறைந்தவர். நீர் ஜீவனுள்ள தேவன், நீரே வார்த்தையாய் இருப்பவர். உம்முடைய வார்த்தை மகிமையின் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை. உம்முடைய வார்த்தை போதுமானதாய் இருக்கின்றது. எங்களை நடத்தும் வார்த்தை, நாங்கள் நடக்க வேண்டிய திசையை காட்டுகின்ற வார்த்தை, எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய சாயலாய் எங்களை மாற்றுகின்ற வார்த்தை. அப்பா, பரலோகத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு இந்த காலை வேளையிலே நீர் தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஜீவனோடு இருந்து எங்களோடு பேசுவீராக. பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அல்ல, என்னுடைய ஆவியினால் கூடும் என்று சொன்னவரே, தேவ ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. அப்பா, இந்த தேவ செய்தியை கர்த்தாவே, அப்பா, என்னுடைய சிந்தையோ எண்ணங்களோ ஒன்றும் வெளிப்படாமல் கர்த்தாவே, நீர் பேச நினைப்பதை நீர் பேசும்படி அப்பா, என்னை தரை மட்டும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்தி குடும்பத்தை குறித்து, ஃபேமிலி. தொடர்ந்து தேவன் என்னை ரொம்ப, அதாவது என்னை அழுத்துகின்ற, அதாவது எம்பசைசிங், அதாவது என்னை ரொம்ப இது பண்ற காரியம் இந்த குடும்பம். 2-3 வருடங்களுக்கு முன்னாடி முதல் செய்தியாய் தேவன் என்னை பயன்படுத்த கொடுத்ததும் குடும்பம் தான். இப்பொழுதும் அந்த குடும்பம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். தலைப்பு குடும்பம் தேவனுடைய வீடு. நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தின் வாஞ்சை, பரலோகத்தின் விருப்பம். அது எவ்வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேவ செய்தியிலே கர்த்தருடைய கிருபையினால், தேவ வசனத்தின் ஆழங்களினால் நாம் அறிந்து கொள்வோம். ஹியூமன் இஸ் a bundle of emotions. மனிதர்கள் என்பது உணர்வுகளின் ஒரு தொகுப்பாக இருக்கிறார்கள். அதே போல் ஃபேமிலி இஸ் the bundle of relations. உறவுகளின் தொகுப்பே குடும்பமாக இருக்கின்றது. இப்படி குடும்பமாக இருக்கிற உறவுகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற குடும்பம், அந்த மனிதர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளால் ஆளப்பட்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம கையாளுவது என்பது, யூஸ்வலா குடும்பம் அப்படின்னா நம்ம யூஸ்வலா பேசுற டாபிக்ஸ் அதாவது வசனங்கள் தேவன் எப்படி இணைத்திருக்கிறார், நாம் அந்நிய நுகத்தில் எப்படி பிணைக்கப்படாமல் இருக்கிறோம், குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் உள்ள செழிப்பு, சுகம், இப்படி அநேக காரியங்களை தியானிப்போம். ஆனால் இது ஒரு 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 பிராக்டிக்கலா என்ன காரியங்கள் எல்லாம் தேவன் பரலோகத்தில் இருக்கிறது, தேவனுடைய வீடாய் குடும்பம் இருக்கணும்னா பரலோகத்தில் என்ன காரியங்கள் அங்கு இருக்கிறதோ அந்த காரியங்களை தேவன் நம்மிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை நாம கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம் தேவ செய்தியில். முதலில் குடும்பம் பார்க்கும். இட் இஸ் ordained by the God. அதாவது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காரியம். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல, தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட காரியம். இட் இஸ் designed for the accomplishment. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது ஒரு துணையாக, நட்பாக இருக்கும்படியான தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்கின்றது, ஏவாளை உருவாக்கும் போது ஹெல்ப்மேட், ஒரு துணையாக, உதவிக்காக உருவாக்கப்பட்டது என்று. அதே போல் குடும்பம் என்பது இட் இஸ் a covenant. அது ஒரு உடன்படிக்கை. இப்படி இருக்கின்றது. அப்போ எதற்காகன்னா பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக, காட்லி ஆஃப்ஸ்பிரிங். ஸோ அதை நம்ம உருவாக்க வேண்டியது, இந்த நோக்கங்களுக்காக குடும்பம் வடிவமைக்கப்படுகிறது தேவனால். அப்போ குடும்பம் என்பது யார் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி அப்படி இருக்கு. இதுல ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், தெய்வ ரகசியம் அடங்கி இருக்கின்றது. நம்ம வேத வசனங்களை பார்ப்போம். ஆதியாகமம் பாத்தீங்கன்னா
1வது அதிகாரத்துல 21 25 வரை நாம் வாசித்தோம்னால், தேவன் எல்லா சிருஷ்டிகளையும் உருவாக்கி கொண்டு வரும் பொழுது அவர் அந்த நீர்வாழும் ஜந்துக்களையும் அந்த மற்றும் மிருகங்கள், அதாவது நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், அது எல்லாத்துலயும் போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா ஈவன் செடி கொடிகள், அதுக்கு முன்னாடி வந்து புல் பூண்டு அதெல்லாம் கூட அதனுடைய அந்த ஜாதிகளை உருவாக்கும்படி, இங்க வந்து இந்த ஜலத்தில இருந்து அந்த ஜாதிகள் ஜனிப்பிக்கப்படும் போது அந்த நீர்வாழ் உயிரங்கள் எப்படி இருக்கும்னா, அந்த வசனங்கள்ல இருக்கு, ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்க, ஜாதி ஜாதியாய். அதே போலதான் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் வரும்பொழுது கூட 24வது வசனத்துல பார்த்தோம்னா, நம்ம பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவன்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊறும். சோ எல்லாமே வந்து தேவன் படைக்கும் பொழுதே பூமியில் உள்ள காட்டு மிருகங்கள் எல்லாமே வந்து அவர் ஜாதி ஜாதியாய், ஒரு ஆணும் பெண்ணுமாகவே படைச்சுக்கிட்டே வராரு. சோ அவருடைய சிருஷ்டிப்புல வந்து எல்லாமே ஒரு ஜாதி ஜாதியாவே கொண்டு வந்து அவருடைய சிருஷ்டிப்புல வந்துகிட்டே வருது. ஆனால் அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1:26 பார்த்தோம்னா, நான் நிறைய வசனங்கள் இருக்கதான், நான் வசனங்களை படிக்க போறது இல்ல, ஒரு சில வசனங்களை தவிர நான் அப்படியே கடந்து போறேன். 1:26 இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர் சொல்வாரு, நமதுடைய சாயலாகவும் ரூபமாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம். அங்க ஒரு ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டிக்கதான் அவர் சொல்லவே இல்லை, ஒரு மனுஷனை சிருஷ்டிப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஒரு மனுஷனை, அப்போ ஒரே ஒரு மனுஷனை மட்டும்தான் சிருஷ்டிக்கிறாரு. அப்போ அங்க வந்து ஜாதியாய் ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டிக்கவில்லை, இதுதான். ஆனால் அதே தேவன் சொல்லுவாரு 2:28 பார்த்தோம்னா, நம்ம வந்து 2:28 பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு, இது எல்லாமே இப்படி உருவாக்கிட்டு வந்த தேவன் மனுஷனை மட்டும் இப்படி உருவாக்கிட்டு தனியா அவர் சொல்லுவாரு 2:28, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்வார். என்ன ஒரு எல்லாத்தையுமே ஜாதி ஜாதியாய் உருவாக்குன தேவன் மனுஷனை உருவாக்கல. அப்ப சொல்றாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை இன்னும் உருவாகல அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நித்திரையை தந்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். ஏவாளை உருவாக்கிட்டு சொல்வாரு, இதன் நிமித்தம் அவன், ஏன்னா அவன் புருஷன், அதாவது அவன் ஒரு மனுஷன், மனுஷனுக்குள்ள இருந்து வெளிவந்ததனால் அவள் மனுஷி என்று பெயரிடுவான் என்று ஆதாம் வேதம் சொல்லுது. அப்பொழுது அது சொல்லுது, அதனால புருஷன் தன் தகப்பனையும் தாயனும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், சோ ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று. இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, எல்லா சிருஷ்டிப்பையும் தேவன் வெளியிலிருந்து உருவாக்குகிறார். மண்ணிலிருந்து வருகிறது, தண்ணீரிலிருந்து வருகிறது, எல்லாம் ஜாதி ஜாதியாய். ஆனால் ஒரு மனுஷியை உருவாக்கும் போது ஒரு மனுஷனுக்காக அதை வெளியிலிருந்து உருவாக்காமல் மனுஷனுக்கு உள்ளிருந்து உருவாக்குகின்றார். இது தேவ ரகசியம். இதுதான் கிறிஸ்துவும் சபைக்கு உண்டானது. இது வந்து ஒரு பெரிய இது, அதாவது இந்த காரியம் வந்து வெளியிருந்து அவர் உருவாக்காம உள்ளிருந்து உருவாக்கி அந்த 2 பேருக்கு முன்னான ஒரு உறவை வந்து சபையோட, பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தோட, கிறிஸ்துவோடும் சபையோடும் இருக்கிறதோட அவர் லிங்க் பண்ணிட்டே போவார். சோ இது ஒரு பெரிய ரகசியமாய் தேவன் அதில் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த குடும்பம் தான் தேவன் மிகவும் நேசிக்கின்ற குடும்பம், மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடிய குடும்பம். சோ இதை நாம அறிந்து கொள்ளணும். சோ எப்பவுமே நம்ம யூஸ்வலா சொல்லுவோம், இந்த மேரேஜ்க்கு இருக்கக்கூடியவங்க அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், அதாவது உன்னுடைய அந்த விலா எலும்போடு நீ போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு. பெண் பிள்ளைகளையும் ஆண்களை பார்த்து சொல்லுவோம், நம்ம வந்து உங்களுடைய விலா எலும்பு எங்க இருக்கோ தேடி. சோ என்னன்னா, அது அதனோடு சேரும் பொழுதுதான் அது பூரணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை. அப்போ ஒரு குடும்பம் என்கிறது ஒரு பூரணப்படுகின்ற ஒரு காரியத்திற்காக தேவன் உருவாக்குனதாய் இருக்கின்றது. இதுல நம்ம எந்த உறவுகள்லாம் குடும்பமா வரும்னா, கணவன் மனைவி மட்டுமா? இல்ல, பிள்ளைகளும் சேர்ந்து வராங்க. அப்போ அதுக்கு அவர்களுக்கு கூடிய பேரண்ட்ஸ், தாய் தகப்பன், அவர்களும் குடும்பத்துல வராங்க. அப்போ இந்த பிளட் ரிலேட்டட், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும்தான் ஃபேமிலியா அப்படின்னா இல்ல. அப்போ அடாப்டட் சில்ட்ரன், சோ சுவீகாரம் செய்யப்பட்டவர்கள், அவர்களும் குடும்பத்துல வரார்கள். அப்ப என்னன்னா, குடும்பத்தில் முக்கியமா அந்த உறவு முறை, இந்த ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டேஜ் தான் குடும்பத்தில தேவன் பார்க்கின்ற ஒரு முக்கியமான காரியமா இருக்கின்றது. அதுதான் வந்து ஈவன் இப்போ அம்மா அப்பா கூட இறந்து போயிருப்பாங்க, அந்த பிள்ளைகள் மட்டும்தான், அப்ப அதுவும் குடும்பம் தான். ஈவன் வந்து ஒரு அப்பா அந்த பெண் மட்டும் இருக்கலாம், அதுவும் குடும்பம் தான். சோ யாரா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கும் பொழுது ஈவன்
ஒரு அக்கா தம்பி கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக தேவன் பார்க்கிறாரு. ஆனால் இதையே சில காரியங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதரோ இல்ல எல்ஜிபிடியோ ஈவன் இன்னைக்கு அதெல்லாம் தேவனுடைய பார்வையில குடும்பமா பார்க்கப்படுவது இல்லை. ஈவன் இன்னைக்கு இன்னொரு புது கான்செப்ட், இதெல்லாம் நான் இந்தியாவில் இருக்கதான் சொல்றேன், டிங்க் ஆல்சோ த டியூவல் இன்கம் அண்ட் நோ சில்ட்ரன் அப்படின்ட்டு. தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் குடும்பமா வருமானு எனக்கு தெரியல. அப்போ இது எல்லாமே இப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன். இது வந்து வெறும் வீட்டை சொல்லல, ஆக்சுவலா இது ஒரு குடும்பத்தை குறித்த காரியம். அப்போ இந்த உறவு முறைகளுக்குள்ள தேவன் கட்டணும் அந்த உறவு முறையை, அந்த பாண்டேஜை. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கூட தேவன் தான் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அந்த உறவை உருவாக்குகின்றார். இது தேவன் தான் உருவாக்கணும் அந்த உறவு தான். அப்போ இப்படிப்பட்ட உறவுகள் உள்ள எல்லா காரியங்களுமே தேவனுடைய பார்வையில் குடும்பமா இருக்கின்றது. அது தேவனால் உருவாக்கப்படுகிறது. இதுல நான் ஒரு பிக்சரைசேஷன் மட்டும் கொடுக்குறேன். இந்த குடும்பத்துல எப்படி இது பரலோகத்துல இருக்க அந்த ஹைரார்கி எப்படி செயல்படுது, அந்த படிநிலைகள் செயல்படுது அப்படிங்கிறது நான் 1 கொரிந்தியர் 11:7 சொல்லும் வேதவசனம். புருஷன் தேவனுடைய சாயலும் மகிமையா இருக்கிறபடியால் இருக்கின்றான், அதே போல ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். இது அதாவது அதாவது பரலோகத்துல தேவன் இருக்காரு, தேவனோட குமாரன் இருக்காரு. சோ அவர் சொல்றது அந்த மகிமை இப்படிதான் இறங்கி வரும். அதுல இருந்து ஆவியானவர் இருக்காரு, ஆவியானவர் வழியாதான் இறங்கி வருது. இதே ஹெரார்கி தான் இங்க குடும்பத்திலையும். சோ புருஷனுக்கு தான் வந்து தேவனுடைய மகிமை தங்கி இருக்கின்றது. அந்த மகிமை தான் மனைவிக்கு புருஷன் வழியாக வரும். இந்த மகிமை தான் பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் வழியாக, அந்த பெற்றோர்கள் வழியாக. இதுதான் இந்த செயல்பாடு தான். இது தனித்து மாத்திலாம் செயல்படுத்த முடியாது. ஏன்னா இது வந்து தேவன் டிசைன் பண்ணிருக்கிற வைத்திருக்கிற காரியம். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு பிக்சரைசேஷனுக்காக சொல்றேன். நம்ம வானத்துல பாக்குறோம், சூரியன் இருக்கு. சூரியனோட நம்ம எல்லா கோள்களும் எடுத்துக்கோன்னா சூரியன், நம்ம இருக்கக்கூடிய பூமி இருக்கு, பூமிக்கு பக்கத்துல சந்திரன் இருக்கு. எப்பவுமே பூமி வந்து சூரியன்ல இருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொள்கிறது, சந்திரன் பூமியிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. அதை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த நட்சத்திரங்கள் பிள்ளைகளை போல் இருக்கின்றது. பூமி ஒரு புருஷனை போல் இருக்கின்றது. இந்த சந்திரன் வந்து ஒரு மனைவியை போல், ஸ்திரீயை போல் இருக்கின்றது. அப்போ தேவன் வந்து அவருடைய மகிமை வந்து சூரியனை போல் இருக்கின்றது. அப்ப சூரியனிலிருந்து அந்த மகிமை பூமிக்கும், பூமியிலிருந்து அந்த மகிமை சந்திரனுக்கும், அந்த நட்சத்திரங்களுக்கும் அது கிடைக்கின்றது. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பா தேவன் வைத்திருக்கின்றார். அப்போ இதுல திருமணம் ஆன பிறகு அப்போ இன்னொரு குடும்பம் வரும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஆகும்போது அப்போ அப்பா அம்மா இப்ப தாத்தா பாட்டியா மாறுறாங்க. அப்போ அது ஒரு குடும்பம். அதே போல் இன்னொரு ஒரு பூமி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான். சோ எல்லாமே வந்து இப்படித்தான் செயல்படும். அப்போ இதெல்லாம் இணைந்தும் இருக்கும், ஆனா தனித்தனியாக. சோ அந்த புருஷன் தான் வந்து மகிமையா இருக்கின்றான், அந்த மனைவிக்கு வந்து அந்த புருஷன் மகிமையா இருக்கின்றான். இப்படி இது செயல்படுகின்றது. இப்போ இது வந்து குடும்பத்தினுடைய அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். ஈவன் இந்த உறவு முறைகள் தான் அப்படிங்கிறது மார்க்ல இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் உண்டு. அவரே சொல்லுவாரு, எனக்கு யார் சகோதரியும் சகோதரமா என் தாயுமா இருக்கிறார்களா, என்னை பின்பற்றுபவர்கள் இல்ல பிதாவின் சித்தத்தை செய்பவர்கள் அவர்கள் தான் அப்படின்ட்டு. அப்போ ஆல்வேஸ் பைபிள் எம்பசிஸ் பண்ற ஒரு காரியம் என்னன்னா, அந்த உறவு முறைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதை குறித்து தான். இரத்த உறவுகள் அப்படிங்கிறது இல்ல. அப்போ யார் கிறிஸ்துவினால் நம்ம கட்டப்பட்ட அந்த உறவு முறையில இருக்கோமோ அத்தனை பேரையும் அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வராரு. இது குடும்பத்தினுடைய அமைப்பு. தேவனுடைய வீடு அப்படின்னா நம்ம வந்து தலைப்பே குடும்பம் தேவனுடைய வீடா இருக்குது அப்படிங்கிறதா. சோ தேவனுடைய வீடு எப்படி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல 16, 17 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, யாக்கோப்பு கண்ட இடம் அவர் சொல்லுவார், அந்த வசனத்துல சொல்லுவாரு, மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கின்றது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. சோ இது வானத்தின் வாசல் என்று. அப்போ தேவனுடைய வீடு என்கிறது வந்து தேவன் வசிக்கின்ற ஒரு காரியமா இருக்கின்றது. தேவன் வாசம் செய்கின்ற இடம் தேவனுடைய வீடா இருக்கின்றது. அப்போ நம்முடைய வீடு தேவனுடைய வீடா இருக்கணும் அப்படின்னா என்ன காரியங்கள் எல்லாம் தேவன் எதிர்பார்க்கின்றார்? அவர் வந்து நம்முடைய வீட்டில், அதாவது நம்முடைய வீடுங்கிறது நம்முடைய குடும்பம், நம்ம குடும்பம் தான் வசிக்கிற இடம். அப்போ தேவன் டுவெல்லிங் பிளேஸ், அவர் இருக்கிற இடம் வானத்துல
வீடா, தேவனுடைய வீடு, அது நம்முடைய குடும்பம் அந்த தேவனுடைய வீடா இருக்கணும் அப்படின்னா என்ன காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார்? அப்போ அந்த இருக்கிறதுக்கு உண்டான எசென்சியல் நீட்ஸ், அடிப்படையான தேவைகள் என்ன இருக்கின்றது? ஏன்னா நம்ம கிறிஸ்துவருடைய வீடா இருக்கோம், இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தா தெரியுது. ஆனா தேவனுடைய வீடா நாம் இருக்கிறோமா அப்படிங்கறதா நம்ம இந்த செய்தியில பார்க்கக்கூடிய காரியங்களா இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்பை பத்தி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இதுல நான் சில இதை மட்டும், பீயிங் லவ் அண்ட் ஷேரிங் லவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் லவ், அதாவது நம்ம அன்பா இருக்கிறோம், அன்பை வெளிப்படுத்துகிறோம், நம்ம அதே போல அன்பில் செயல்படுகிறோம். இது எபேசியர்ல 5:2 சொல்லும் போது வேதம் சொல்லும், அவரு பலியிடுகின்ற, சோ இட் இஸ் சாக்ரிஃபிஷியல், அவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப நம்மளோட அன்பு கூறும் பொழுது அந்த சாக்ரிஃபிஷியல் லவ் நம்மள தியாகம் செய்கின்ற அன்பா இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு தான் வந்து இந்த அன்பா இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் இதை கடந்து போகிறேன். இப்போ நம்ம ரோட்ல பாக்குறோம், ஒரு பிச்சைக்காரங்களோ யாரோ ஒருத்தர் ரொம்ப இப்போ ஒரு குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கம்பேஷனேட் ஆர்ட், ஒரு மனதுருக்கம் நமக்குள்ள ஏற்படுகிறது. அந்த மனதுருக்கத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க கஷ்டப்படுறாங்களே, இது வந்து பீயிங் லவ், நமக்கு அன்பு இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுகின்ற உணர்வு. ஷோயிங் லவ், அவங்களுக்கு ஒரு போர்வையோ ஏதோ ஒரு காரியமோ நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் ஷோயிங் லவ். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த போர்வையை போத்தி விட்டுட்டு உங்களுக்கு போதுமா, ஏதாவது தேவையா, வேற ஏதாவது அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது we are அந்த அன்பில் நடப்பவர்களாய், அது தட் இஸ் கால், வேதம் சொல்கின்றது சாக்ரிஃபிஷியல் லவ். இதுதாங்க குடும்பத்திலையும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லாருக்குமே அன்பு இருக்கு, அன்பினால் நம்ம கட்டப்பட்டு இருக்கோம். ஆனா இந்த அன்பை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது குடும்பங்கள்ல வந்து, உனக்கு இந்த நோட் புக் தேவையா, நான் வாங்கினது வேற ஏதாவது தேவையா இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை, சோ சமைச்சு கொடுத்த அப்புறமா இது போதுமா, இன்னும் ஏதாவது வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அப்போ அந்த அன்பை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த அன்பு தான் வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற ஒரு அன்பா இருக்கின்றது. யோவான் 15:13 வசனம் சொல்லும், அதாவது தன் சிநேகிதன் மேல் ஜீவன் கொண்டிருப்பவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா, அப்படி அந்த அன்பை விட ஒரு பெரிய, அதாவது தன்னையே வந்து பலியாக கொடுக்கக்கூடிய இதா இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. சோ அப்படிப்பட்ட அன்பு வந்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவனை, தட் இஸ் கால் அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், இதுதான் தேவன் எதிர்பார்க்கின்ற காரியம். ஏன்னா ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. ஓகே, இருக்கு பிரதர், வசனம் இருக்கு. ஓகே, நிறைய டைம் இல்லைங்கிறத நான் அதாவது அதனால வந்து அந்த மாதிரி அன்பு வந்து நம்ம குடும்பங்கள்ல நம்ம காட்டும் பொழுது அந்த குடும்பங்கள் வந்து தேவன் வாசம் செய்கின்ற குடும்பங்கள் தேவனுடைய வீடாய் மாறுகின்றது. ஏன்னா பரலோகம் அப்படித்தான் இருக்கின்றது, அப்படிதான் செயல்படுகின்றது. சோ அன்பை அந்த வசனத்துல இப்ப படிச்சு பாரு, அன்பை விளங்கும் வசனம், அது வந்து அப்படிப்பட்ட அன்பு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் வந்து பிரியரைடைசிங் தி காட், தேவனை முதன்மைப்படுத்துதல். சோ தேவனை முதன்மைப்படுத்துது அப்படின்னா நம்ம இதுல பார்க்கலாம், மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும்ங்கிறது, தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது தேவனை. சோ தேவனை தேடுவதில் வந்து நம்ம எப்பவுமே முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் அது நமக்கு எம்பசிஸ் பண்ற ஒரு காரியம். இதை நான் ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், ட்ரையாங்கிள்ல 2 பேஸ் கீழே இருக்கும், ஒரு பேஸ் ஒரு கார்னர் மேல இருக்கும். அந்த 2 கார்னர்ல ஒரு சைடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம், மேல காட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு, அதே மாதிரி காடுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு. இந்த 2 கோடு, ஹஸ்பண்டுக்கும் காடுக்கும் நடுவுல இருக்கிற கோட்ல ஒய்ஃப் வரக்கூடாது, ஏன்னா தேவனை முதன்மைப்படுத்தணும். ஏன்னா அதே மாதிரிதான் காடுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோட்ல ஹஸ்பண்ட் வரக்கூடாது. அதே மாதிரி கீழே இருக்கிற கோட்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தேவனிடத்துல போகும் பொழுது அப்போ தேவனை முதன்மைப்படுத்துகிறார்கள். இதே தாங்க குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டது முதலாவது தேவனை தேடுகின்ற காரியமாய் அது இருக்க வேண்டும் நமக்கு. இப்படிதான் வந்து அந்த உறவுகளின் இடையே, அதாவது ஒரு உறவு வந்து தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை தடை செய்யக்கூடாது. அப்ப தேவனோட அப்ப இவங்க இருக்கிறத இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல குடும்பத்துக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு இன்னொருத்தர் தடையா இருக்கக்கூடாது, தேவனை தான் முதன்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கின்றது. ஏன்னா பரலோகத்துல அப்படித்தான் இருக்கு. அதே நம்ம நீதிமொழிகள் 3:6
3:6 ஈவன் நான் ஒரு டிரான்ஸ்லேஷன், அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் அதை படிக்கிறேன். Proverbs 3:6, in everything you do put the God first and he will direct you and crown your efforts with a success. ஸோ தமிழ்ல வந்து நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கும்படி அப்படின்னு நம்ம கொடுத்திருப்பாங்க. அந்த வழிகளை வந்து ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து உன் வழிகளை அவருக்கு நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிவைப்படுத்துவார் அப்படின்னு அந்த வசனம் இருக்கும். அந்த வழிகளுக்கு பதில் நம்ம வந்து அந்த தேவனை நம்ம முதன்மைப்படுத்தி நினைத்து கொண்டால் அது எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் புட்டிங் காட் ஃபர்ஸ்ட், தேவனை நம்ம முதன்மையாக வைத்தா எல்லா சக்சஸும், அந்த காரியம் ஒவ்வொன்றும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத வேதம் இன்சிஸ்ட் பண்ணுது. இப்படிப்பட்ட குடும்பங்களில் தேவன் வாசம் செய்கின்றார். அப்போ அந்த குடும்பம் தேவனை முதன்மைப்படுத்துகின்ற, அவர்களுடைய தேடுகின்ற காரியத்திலும் அவர்கள் செய்கின்ற காரியத்திலும் யார் முதன்மைப்படுத்துகிறார்களோ அந்த குடும்பங்கள் தேவன் வாசம் செய்கின்ற குடும்பங்களாய் இருக்கின்றது. இது 2வது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து செல்லலாம். த பீஸ் அண்ட் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், சமாதானமும் ஒருமனப்பாட்டின் ஆவியும். இது எபேசியர் 4:3 பார்த்தோம்னா நம்ம வேதம் சொல்லும், சமாதான கட்டினால் அன்பில் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லும். சோ சமாதான கட்டினால் இது என்ன, இது வந்து சமாதானம் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்னு ஒரு வைசி வர்சா. அதாவது நம்ம வந்து சமாதானத்தோடு குடும்பத்துல இருந்தோம்னா எல்லாரும் ஒருமனப்பாட்டோடு இருப்போம். ஒருமனப்பாட்டோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல பீஸ் வந்து சமாதானம் நிலைத்து நிற்கும். இது ரெண்டுமே வந்து இதுவும் அதுவும் வைசி வர்சாவா செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம சமாதான கட்டினாலதான் நம்ம இணைக்கப்படுகின்றோம். அப்போ ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கு. இது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம ஒரு காரியத்துல 2 பேர் இருக்கோம் 3 பேர் இருக்கோம்னா டிஃபர் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம அதுல வித்தியாசப்படுறோம்னா அதுல அந்த சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள போயிடும். அதே ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. பரலோகத்துல அது கிடையாது வாக்குவாதங்கள். பிதா என்ன சொல்றாரோ அதை குமாரன் செஞ்சுட்டு போறார், குமாரன் என்ன சொல்றாரோ அதை ஆவியானவர் செஞ்சுட்டு போறார். இவங்க டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ், ஆனா ஒரே தேவத்துவம் தான். ஆனா பட் அது அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்ல ஒருமனப்பாட்டின் ஆவியிலேயே செயல்பட்டுக்கிட்டு போறதுனால அதுல அந்த இடத்துல வந்து பிசாசுக்கு இடம் இருக்கிறதே இல்லை. அப்ப எங்க அங்க நமக்குள்ள அந்த ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் குறையுதோ, ஒருமனப்பாட்டின் ஆவி குறையுதோ, அந்த இடத்துல தான் வந்து பிசாசு நுழைவதற்கு ஒரு வாசல், ஒரு வழி கிடைக்கின்றது. அடுத்த பாயிண்ட், த ஒபீடியன்ஸ் அண்ட் ட்ரஸ்டிங், கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் இல்ல விசுவாசமும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொலேசியர் 3:8 பாத்தீங்கன்னா அது சொல்லும், மனைவிகளை கர்த்தருக்கு அடுத்தபடி, ஏன்னா முதல்ல தேவனுக்கு தான், அப்புறமா உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு இது பிரியமானது. அப்ப கீழ்ப்படிதல்ங்கிறது வந்து என்ன நம்ம முதலையே பார்த்தோம், ஒரு புருஷன் வந்து அந்த குடும்பத்திற்கு தலைவராய் தேவன் மகிமையாய் வைத்திருக்கிறதால சோ மனைவி கீழ்ப்படியணும். அதே மாதிரி அடுத்த வசனம் சொல்லும் உங்கள் மனைவிகளில் புருஷர்களை அன்பு கூறுங்கள் அப்படின்னு. சோ கசந்து கொள்ளாதிருங்கள். அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா அத பரலோகத்துல இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், இதை செய் அப்படின்னா செய்வாங்க பரிசுத்த தூதர்கள். அதுக்கு மேல கேள்வியே இருக்காது. ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இது இப்படி செய்யலாமே. ஒப்பீனியன், அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கும்போது நம்ம ஆர்மியில இருக்க மாதிரி எந்த கொஸ்டினும் கிடையாது. அப்போ ஒப்பீனியனே சொல்லக்கூடாதுன்னா we can discuss and decide. ஆனா ஒன்ஸ் ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து அதை அப்படியே நம்ம செயல்படுத்தணும். இதுல வந்து அந்த கேள்விகள் வரக்கூடாது. இதுவும் எப்படின்னா ஒரு வைசி வர்சா, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கை கரெக்டா இருந்ததுன்னா அது அப்படியே போயிட்டே இருக்குங்க. அதுல வந்து எந்த கொஸ்டினுமே வரவே வராது, அதுல வந்து எந்த கேள்விகளுமே எழாது. அது நல்லபடியா வந்து அந்த காரியங்கள் நம்பிக்கை வச்சா அவங்க சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவங்க சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம நம்பிக்கையோட அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பரலோகத்தினுடைய அந்த மாடலா இருக்கிறது, அந்த கொலேசியர்ல சொல்றது. அதே மாதிரி கொலேசியர் நீதிமொழிகள் 31 நம்ம அந்த 11 பார்த்தோம்னா இந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னு ஒரு அந்த 31:11 இருக்கும். அதாவது குணசாலியான ஸ்திரீ அவனுடைய புருஷனால் அவள் நம்பப்படுகின்ற நம்பிக்கை அந்த குடும்ப நம்பப்படுவளா இருப்பாள் அப்படின்னு அந்த வசனம் வரும்.
அந்த வசனத்தின்படி. சோ அந்த நம்பிக்கை தான் அந்த குடும்பத்தின் அஸ்திபாரமா இருக்கும். நம்பிக்கை தான் அந்த குடும்பத்துல ஒரு பில்லர், ஒரு மெயின் வந்து சோர்ஸ். அந்த நம்பிக்கை இருந்தா தான் அதுக்கப்புறமா வந்து எல்லா காரியங்களும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அன்பு வந்து நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து ஒருத்தர் நேசிக்கிறதுல எல்லாம் உண்டு. ஆனா தேவனிடத்திலயும் அதே போலதான் நமக்கு நிறைய அன்பு உண்டு. எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அவர் சொல்றபடி கேட்கிறோம், அவர் ரொம்ப நேசிக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறாரு. அவர் அதிகமா நேசிக்கிறதுனால நம்மளும் அவரை அதிகமா நேசிக்கிறோம். இந்த காரியங்கள் அன்புனால நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம அவரை புரிஞ்சிட்டு இருக்கோமா? எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோம்? சோ புரிஞ்சுக்க தேவனோட நம்ம நெருங்கி போயிட்டே இருக்கோம். சோ அவர் எதிர்பார்த்ததும் அதுதான் எதிர்பார்க்கிறாரு. இது நம்ம கொலேசியர் 3:20 அதான் நம்ம இப்ப வாசித்த வசனங்களே. சோ நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளாத இல்லாதிருங்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு எப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்க ஒருத்தர் நம்ம குறை சொல்றத, குற்றப்படுத்துறத இதை நம்ம விட்டுருவோம். சோ அன்பு இருக்கு. ஆனா புரிந்து கொள்ளுதல் கூட தான் அந்த குடும்பம் கட்டப்படுவதா இருக்கும். அப்போ ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்படுவது இது ரொம்ப முக்கியமான காரியம். அதே மாதிரி கேரிங் அப்படிங்கிறது நம்ம ஒருவர் வந்து அக்கறை எடுத்துக்கொள்வதும், அக்கறை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு புரிந்து கொள்ளுதல் இன்னும் அதிகமாகும். இதுவும் வைசி வர்சா தான். அதே மாதிரி நம்ம புரிந்து கொள்ள நம்ம அக்கறை எடுத்துக்கொள்வதும் நம்ம போயிட்டே இருக்கோம். இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி வீடு வந்து ஒரு செங்கல்களால் கட்டப்பட்டு இருக்குதோ அதே மாதிரிதான் உறவுகள் தான் செங்கல்கள். அதில் நடுவில் இருக்கக்கூடிய கலவை தான் அன்பு. ஏன்னா அன்புனாலதான் அந்த வீடு கட்டப்படுகிறது. ஆனா அந்த கலவைக்கு நடுவுல அந்த அந்த பைண்ட் பண்ற ஒரு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் தான் வந்து அதை அந்த ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் அந்த சிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற வந்து ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ் தான் வந்து நல்ல இறுக பிடிச்சு கொள்ளும். அதுதாங்க அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிந்து கொள்ளுதல் நாளுக்கு நாள் கூட இரண்டு கல்லுகளும் அப்படியே வந்து ஒன்னோட ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ புரிந்து கொள்ளுதல் கூட அந்த அன்பு இன்னும் நெருக்கி அது ஒருவருக்கொருவர் அப்ப இன்னும் நல்ல ஒரு அந்த குடும்பம் கட்டப்படுகின்ற குடும்பமா இருக்கும். இதுதான் பரலோகத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒருவருக்கொருவர் எல்லாருமே வந்து அங்க இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பரலோக ராஜ்யத்துல வந்து எல்லாருமே வந்து அந்த புரிந்து கொள்ளுதலும் அதே மாதிரி அக்கறையும் அங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறதுனால அது வந்து தேவனுடைய ஸ்தலமா இருக்குது. அதே மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வீடுகளும் அதே போல தேவன் வாழ்கின்ற ஸ்தலமா இருக்கும். அடுத்த பாயிண்ட், த ஃபெலோஷிப் பிகம்ஸ் த ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது உறவுகளின் ஐக்கியம் வந்து நட்பா இருக்கணும். இது வேதம் சொல்கின்ற காரியமா இருக்கின்றது. ஏன் அப்படின்னா யாத்ராகம் 33:11 பாத்தீங்கன்னா வேதம் சொல்கின்றது, ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எவ்வளவோ உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளோடு தேவன் பேசி இருக்கலாம். ஆனா அவர் வந்து விருப்பப்படுற உறவு என்னன்னா சிநேகிதரை போல். ஏன்னா சிநேகிதர்கிட்ட ஒரு நண்பன் கிட்ட எதையும் யாரும் மறைக்க மாட்டோம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஆனால் ஒருவரோட அதுக்குள்ள எந்த ஒரு ஹைடிங்கும் இருக்கவே இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ ஒரு இன்னசென்ட் டாக். ஸோ என்ன உள்ளத்துல இருக்கோ அந்த உள்ளத்துல இருக்கிறத அப்படியே பேசக்கூடிய அப்போ அந்த ஒரு உறவு வரணும் அப்படின்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ மோசே மட்டும் இல்ல, ஏசாயா 41:8 பார்த்தோம்னா நம்ம அதுலயே வந்து அப்ரஹாம் இடத்தில் சிநேகிதனை போல் அவர் எப்படி பேசுறாரு, சிநேகிதனை போல் முதல்ல அப்ரஹாம் பேசும் பொழுது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியை யோசிச்சு பாருங்களேன். சோடமன் கொமோராவை அவர் அழிக்க வரும்பொழுது அவருடைய துக்கம் தாங்கல தேவனால. அதை பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து அங்கவர்களுக்கு தூதர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அவர் சொல்லணும்னா. ஆனா தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட அந்த மனுஷனோடு அவர் பேசுவதற்காக அங்கிருந்து இறங்கி வரார். இறங்கி வந்து தன்னுடைய அந்த உணர்வை பகிர்ந்து கொள்கின்றார். உண்மையா அவர் கொண்டிருக்கிறத அதை சேவ் பண்ணணும், ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபிக்கிறது அதெல்லாம் ஒரு காரணம். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு மனுஷன் கிட்ட ஒரு நண்பனை போல் சிநேகிதனை போல் இருக்கிற ஒரு உறவை அவர் எடுத்துக்கிறார். அதனாலதான் அவரால் பேச முடியுது, நான் இந்த மாதிரி வந்து அழிக்க போறேன். ஏன்னா அவருடைய துக்கத்தை வந்து உடனே அப்ரஹாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்காக ஜெபிக்கிறாரு. இத இயேசுவும் சொல்லுவாரு. யோவான் 15வது அதிகாரத்துல 13-15 நம்ம வாசிக்கணும்னா அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அதை வந்து
அதாவது உங்களை சிநேகிதரை போல் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனங்கள் வந்து தன் நண்பர்களுக்கு உயிரை இனி உங்களை பணியாளர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஏனெனில் பணியாளர்களுக்கு என் தலைவர் செய்வது தெரியாது, நான் உங்களை நண்பர்கள் என்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஒரு ஃப்ரெண்டை போலதான் நான் உங்களை ட்ரீட் பண்றேன். அதனால நான் எதையும் என் பிதா என்ன சொன்னாரோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. அதனால வந்து நான் எதையும் உங்ககிட்ட மறைக்கல. அப்போ நண்பர்களை போல், அப்போ குடும்பத்தில் உள்ள உறவுகள் வந்து நண்பர்களை போல். இந்த பாயிண்ட நான் ரொம்ப ஏன் எம்பசிஸ் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பிள்ளைகள், ஏன்னா நம்ம ஒரு பழமொழி உண்டு, தோளுக்கு மேல் வளர்ந்த அப்புறமா பிள்ளைகளை வந்து தோழர்களை போல் நம்ம வந்து பாவிக்கணும் அப்படிங்கிறது பழமொழி. ஏன் அப்படின்னா அப்பதான் பிள்ளைகள் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தா உடனே இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல வந்து ஒரு தவறான காரியம் இருக்கும், நான் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கறது சொன்னா அந்த குழந்தை பேசாது. கணவன் மனைவி நடுவுலையும் இதே காரியம்தான். இன்னைக்கு ஆபீஸ்ல இதெல்லாம் நடந்ததுன்னா, அம்மா நீங்க இப்படிதான் செஞ்சிருப்பீங்க, நீங்க மறந்து போறது வந்து பழக்கம் தானே அப்படிங்கிற குற்றப்படுத்துதல் நட்புக்குள்ள வராது, ஆனா உறவுகளுக்குள்ள வருது. தேவன் ஒருபொழுது நம்மளை குற்றப்படுத்தி பார்ப்பதே இல்லை. வேதத்துல வாசிச்சா நம்ம எத்தனை தடவை இடறி விழுந்தாலும் அவரிடத்துல போகும் பொழுது அவர் அரவணைக்கிறார். அவருக்கு கோபம் வருது, ஆனா இமை பொழுதுல அதை மறந்துடுறாரு, திருப்பிய நம்ம கட்டி எழுப்புகிறார். இதுதான் குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கின்றது. சோ ரிலேஷன்ஷிப் வந்து என்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுதோ, இந்த உறவுகள் எப்படினாலும் இருக்கலாம். ஈவன் கணவன் மனைவிதான் இருக்கணும்னு தேவையில்லை, ஈவன் தாத்தா பாட்டியோட பிள்ளைகளோட இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம். எல்லா உறவுகளுக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா, ஈவன் சில நேரங்களை பார்த்திருக்கேன், இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா வேற யாரோ ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க, அவங்களோட அந்த உறவு அப்படி ஒரு அந்யோன்யமான உறவு, எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த உறவுகள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த நட்பா மாறி இருக்கிறதுனால. சோ குடும்பத்திற்குள்ள எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, ஈவன் பெரியவர்கள் அவர்களுடைய தகப்பன் தாயோட பேசும்போது கூட இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் இருந்தது அப்படின்னா, நட்பா இருந்ததுன்னா அது நல்ல ஒரு உறவு முறையை உருவாக்கும், அந்த குடும்பத்தை உருவாக்கும். ஏன்னா பரலோகத்துல இப்படித்தான் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால தான் வந்து தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் சொல்வார். பரலோகத்துல இருக்கிற அதே சாயலை நாம் கொண்டிருக்கணும், நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கணும். இருக்கும் பொழுது அந்த உறவுகள் கட்டப்படும். அடுத்த பாயிண்ட் வந்து அக்னாலஜிங், அக்செப்டிங் அண்ட் அப்ரிசியேட்டிங். ரோமர்ல நம்ம வாசிக்கணும், அதாவது நம்ம வந்து அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், நம்ம பாராட்டணும். ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கணும். நான் அது ஒரு வசனத்தை வாசிட்டு சொல்றேன். ரோமர் 15:7. அதாவது தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நம்ம எந்த நிலையில நம்ம இருந்தோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்மள தேவன் நோக்கி பார்ப்பதற்கு கூட நம்ம கிட்ட எந்த தகுதியுமே இல்லை. தகுதியே இல்லாத நம்ம மீது அவர் வந்து அந்த தகுதி இல்லாத நம்ம மீது அவர் காட்டுகின்ற அந்த அன்பு, அவர் கிருபை நம்மை தகுதிப்படுத்துது. அன்பு அத்தனை பெரிது. எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்ம ஃபர்ஸ்ட் அங்கீகரிச்சார், நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் அவன் குற்றப்படுத்ததே இல்லை. இதுதாங்க குடும்பத்துல நமக்கு தேவையான காரியம். இப்படிப்பட்ட காரியம் குடும்பத்தில் இருக்கும் பொழுது நாம கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டது போய் நம்ம ஒரு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம இப்போ சமைச்சு கொடுக்குறாங்க, இந்த காரியங்கள் எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம சொல்லவே கூடாதா ஒப்பீனியன் அப்படின்னா சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அதை அங்கீகரிங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம அதை பாராட்டலாம், நல்லா இருக்கு அப்படின்ட்டு உண்மையிலே வந்து மாறிடும். 37 மார்க் வாங்கிட்டு வர பிள்ளைய ஓகே வெரி குட், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நிச்சயமா 87க்கு மாறுது. இது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன் சில காரியங்கள்ல. சோ தொடர்ந்து நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல, ஒருத்தருடைய குறை சொல்லாத அந்த காரியங்கள் மாறுவதை நம்ம பார்க்கிறோம். இது பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியம். இப்படி நம்மளுடைய காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் அந்த வீடு, அந்த குடும்பம் தேவன் வசிக்கின்ற தேவனுடைய வீடாக இருக்கின்றது. அடுத்த பாயிண்ட் ரெஸ்பெக்டிங் அண்ட் ரெஸ்பான்சிங், மரியாதையும் மறுமொழியும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி கூட நம்ம இடத்துல உண்டு, ஒண்ணு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ரெஸ்பான்ஸே இருக்காது பல காரியங்களுக்கு. நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம்.
அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாத இருக்கக்கூடாது. அப்ப என்ன அவங்கள நமக்கு நம்ம மரியாதை கொடுக்கல, we are insulting them, அவங்கள நம்ம அவமானப்படுத்துறோம் அப்படின்ட்டு. சோ வேதம் வந்து யோவான் 14:42 பாத்தீங்கன்னா, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்க. அப்போ அது போதும் நமக்கு. அதாவது இயேசு வந்து நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் பிதாவே, அவர் சொல்றாரு. அதே நம்ம யோவான் 14:31 பாத்தீங்கன்னா, பிதா என்னில் அன்பா இருக்கிறார் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டதை செய்கிறேன். அப்போ இவ்விடம் நான் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப அவர் சொல்றதை நான் கேட்கிறேன். அப்போ பிதா சொல்றதை நான் கேட்கிறேன், நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். அதே மாதிரிதான் பிதா வந்து என்ன சொல்றாரோ அத நான் கேட்கிறேன், நான் சொல்றதை என் பிதா கேட்கிறார். இப்படி பரலோகத்துல இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்முடைய குடும்பங்களும் தேவன் வாழுகின்ற வீடா இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யறதே இல்லையா? இது என்ன புதுசா? இல்ல, நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அங்கங்க விழுந்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சரிப்படுத்திக்க வேண்டிய காரியங்கள் இருக்கோ, ஏன்னா நமக்கு எல்லாம் அத்தனை பேருக்கும் ஆசைதான் தேவன் நம்மளோட இருக்கணும் அப்படிங்கிறது. அவர் இருந்துட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் பிரியப்பட்டு நம்மளோட இருக்காரா? அப்ப அவர் இருந்தா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி தேவன் கொடுத்தது. அடுத்த பாயிண்ட் வந்து the faithful and honesty, உண்மைத்துவமும் நேர்மையும். எபிரேயர் 3:6 வாசிச்சோம்னா, கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். எங்கேயும் எல்லா இடத்துலயும் அப்போ உண்மையுள்ளவராய் கிறிஸ்து இருக்காரு அவருடைய வீட்டுல, தேவனுடைய வீட்டுல. அதே நம்ம அந்த முதல் வசனத்துல எபிரேயர் 3:5 பார்த்தோம்னா, மோசே தேவன் தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார் அப்படின்னு இருக்கும். அப்போ உண்மைத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கின்றது. இந்த உண்மைத்துவம் ஏன்னா நம்ப தகுந்தது. ஆக்சுவலா அதுல ஒண்ணு சொல்லுவாங்க, உண்மைத்துவத்துல நான் இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டேன்னா இஸ் ஃபெய்த்ஃபுல், நான் நம்பலாம், நான் அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சோ பரலோகம் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா அதை நம்ம செம்மையா செய்து முடிப்போம், பரலோகம் நம்மளை நம்பணும். அப்போ இந்த உண்மைத்துவம் எங்க நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, நம்ம ஹானஸ்டியா இருக்கும் பொழுதுதான், நேர்மையா இருக்கும் பொழுதுதான். இல்ல என்னால இதை முடியல அப்படின்னா முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க. இது குடும்பத்துக்குள்ள முக்கியமான காரியம். இப்போ ஒருத்தருக்கு உண்மையா இருக்கும், ஆனா நேர்மையாவும் இருக்கணும். அந்த நேர்மையா இருக்கும் பொழுது அந்த உண்மைத்துவம் அதிகப்படுகின்றது. அப்ப இந்த 2 காரியங்களும் வைசி வர்சா. இது பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்பவராய் இருக்கின்றார். அடுத்த குறிப்பு நம்ம கடந்து செல்லலாம். த சப்போர்ட்டிங் அண்ட் நாட் ஈல்டிங். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் விட்டு கொடுக்காதையும் இருக்கணும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரியம். இந்த சப்போர்ட்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றேன். அந்த பிரசங்கியில கொடுத்திருப்பாங்க. பிரசங்கி 4வது அதிகாரம் வசனங்கள் 9-12 வரை இருக்கும். இருவராய் இருப்பது நல்லது, ஏன்னா அவர்கள் தங்கள் பிரயாசத்தினால் நல்ல பலனை பெறுவார்கள். ஒருவன் விழுந்தால் அடுத்தவன் அவனை தூக்கி விடுவான், தனித்து இருந்து விழுந்தால் அவனை தூக்கிவிட வேறொருவன் இல்லாதபடியினால் அவனுக்கு ஐயோ. சோ 2 பேர் ஒருமித்து படுத்தால் அவர்களுக்கு வெப்பம் உண்டாகும், தனித்திருப்பவனுக்கு வெப்பம் உண்டாகாது அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதுலயும் சொல்வாரு, 2 பேர் அவனை எதிர்த்து நிற்கலாம், சோ 30 நூல் சீக்கிரத்தில் அறுபடாது. சோ அப்போ தேவனோடு அந்த காரியங்கள் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கும் பொழுது எப்படி வந்து தேவன் நமக்கு சப்போர்ட்டா இருக்காரோ அதே மாதிரி குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆதரவா இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பலனா இருக்கும். அது அந்த எப்படி பரலோகத்தில் இருக்குங்கிறது அடுத்த வசனம் யோவான் 16:32 சொல்லுவாரு, என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அப்பொழுது வந்து நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கு. அந்த கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா, நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை, அந்த சிலுவைக்கு போற அந்த சூழ்நிலை வரும்பொழுது கூட நீங்கெல்லாம் போயிடுவீங்கப்பா, ஆனா என் பிதா என்னோட இருப்பார். இந்த நம்பிக்கை ஒரு ஹஸ்பண்டுக்கு கணவன் மேல், அதாவது மனைவி மேலேயும் மனைவிக்கு கணவன் மேலேயும் இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா, அதே மாதிரி பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் என் பேரண்ட்ஸ் என்னோட இருப்பாங்க, அதே மாதிரி விட்டு கொடுக்காத இருப்பாங்க. இது விட்டு கொடுக்காது எப்படின்னா, 4 பேர் முன்னாடி வந்து இந்த பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு குறை சொல்லாத எப்பொழுதும் வந்து அந்த பிள்ளைகளை நம்ம வந்து ஊக்கப்படுத்திட்டே இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அப்பா
இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸ், இப்படி ஒரு நல்ல பேரண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வு தான் அந்த குடும்பத்தை பலப்படுத்துகின்ற உணர்வா இருக்கும். அதாவது குடும்பத்தின் பெரிய பலம் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது. இது வந்து சிம்பிளா இல்லைங்க, ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் வந்து குடும்பத்துல ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியமா இருக்கு. இந்த சப்போர்ட் எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிற நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இதுல யூஸ்வலா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த டெலிவரி பெயின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த டெலிவரி நேரத்துல வந்து ஒரு பெண் கடந்து செல்கின்ற அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வலிங்கிறது வந்து எத்தனைனா, அது வந்து அந்த மெடிக்கல் இதுல சொல்லுவாங்க 57 யூனிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த வலி வந்து அது என்னன்னா, ஒரு 20 எலும்புகளை நம்மளால ஒரு சின்ன ஒரு பிராக்சர் வந்தாவே நம்மளால தாங்க முடியல. ஆனா 20 எலும்புகளை வந்து முறிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அந்த பெயின் இருக்குமா. அது வந்து 57 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனா ஒரு மனிதனால எவ்வளவு தாங்க முடியும் அப்படின்னா 45 யூனிட்ஸ் தான் வந்து அவனால தாங்க முடியும் எலும்புகளை. ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி அவன் எவ்வளோ வலிமையா உள்ளவனா இருந்தாலும். ஆனால் அந்த பெண் வந்து ஒரு டெலிவரியில வந்து அந்த ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் கடந்து போகின்ற இது வந்து 57 யூனிட்ஸ். அப்போ 57 யூனிட்ஸ்க்கு வந்து அவள் கடந்து போறா அப்படின்னா ஒரே ஒரு காரணம், தன் குடும்பம், தன்னுடைய புருஷன் வந்து வெளியே காத்துட்டு இருக்கான். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஈவன் இந்த புருஷன் வந்து டெலிவரி இருக்கணும் அப்படிங்கிற என்னன்னா அந்த எமோஷனல் சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து அவ்வளவு பெரிய இதை கடந்து போக அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தருது அப்படிங்கிறது வந்து சொல்லுது. அப்போ வேதத்துல கடைசி நேரத்துல சிலுவைக்கு போகும் பொழுது இயேசுவோட அந்த நம்பிக்கையே என்ன அப்படின்னா, சப்போர்ட்டே என்னன்னா, என் பிதா என்னோடு இருப்பார் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரிதான் குடும்பத்துல அது புருஷனுக்காக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இல்ல பேரண்ட்ஸ் பெரியவர்கள் இருந்தா அவர்களாக இருக்கட்டும், இல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும், நிச்சயமா எங்க அப்பா அம்மா இல்ல என்னோட கூட பிறந்தவங்க, ஈவன் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அது பெரிய பலம். அது வந்து அந்த குடும்பம் வந்து அதாவது நல்ல ஒரு அன்பினால் கட்டப்பட்டு இருக்கின்ற குடும்பமா இருக்கும். தேவன் அந்த இடத்துல வாசம் செய்வதா இருப்பார். நம்ம அடுத்த பாயிண்ட் கடந்து செல்லலாம். ரிலையிங் அண்ட் டிபெண்டிங். ரிலையிங் அண்ட் டிபெண்டிங், அதாவது இது வந்து ரிலையிங் டிபெண்டிங்னா சார்ந்திருத்தல். ரிலையிங் ஆல்சோ தமிழ்ல வார்த்தைகள் எனக்கு தெரியல. அதுவும் சார்ந்திருத்தல், ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறதுங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த குடும்பம். இது பரலோகத்துல அப்படித்தான் இருக்கு. அவர் யோவான்ல சொல்லுவாரு, அதே 16:32 சொல்லுவாரு, இதே என்னை என் பினா, இப்ப நம்ம வாசித்த வசனம் தான் அதே கடைசி பாகத்துல, நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு இருக்கிறார் அப்படின்ட்டு. சோ ஒருத்தர் அந்த டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள் வந்து பலப்படுகின்றது. இதை நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், வேதத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். ஏதேன் தோட்டத்துல வந்து சர்ப்பம் வந்து ஏவாள் கிட்ட, இந்த அறிவின் விருட்சத்தை நீங்கள் புசித்தால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏவாள் அந்த காரியத்தை செய்யறான். அப்போ இந்த ஏவாள் செய்யும் பொழுது ஏவாள் வந்து ஆதாமை சார்ந்திருக்கவில்லை. இருந்திருந்தா போய் கேட்டிருப்பா. இது இந்த மாதிரி பிசாசு சர்ப்பம் சொல்லுது. சர்ப்பம் சொல்லும்படி இது சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு அவ ஏவாள் வந்து ஆதாமிடத்தில் கேட்கவில்லை. ஏவாள் ஆதாமை சார்ந்திருக்கவில்லை. ஆதாம் தேவனை சார்ந்திருக்கவில்லை. ஏவாள் சர்ப்பத்தின் வழியாக பிசாசின் உபதேசத்தை பெற்றுக்கொண்டாள். ஆதாம் ஏவாள் வழியாக பிசாசின் உபதேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். கள்ள உபதேசம் உட்பிரவேசித்தது, பாவத்தில் வீழ்ந்தார்கள். இவ்வளவுதாங்க. குடும்பத்திலையும் இதே தாங்க. நம்ம ஒருத்தரை டிபெண்ட் ஆகி ரிலையாகி இல்லாத இருந்தா, நம்ம இண்டிபெண்டா செயல் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம எல்லாருக்கும் அந்த தெரிஞ்ச கதை தான் அந்த 4 எருதுகளும் ஒரு சிங்கமும் கதை. சோ டிபெண்ட் பண்ணாத, ஏன்னா மனுஷனுடைய இதே வந்து சிஸ்டிப்பே வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரிதான் தேவன் படைச்சிருக்காரு. அப்படி நம்ம இல்லாத இருந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா பிசாசு நம்மள வீழ்த்திடுவான் குடும்பத்துல. அப்போ ஒருத்தர் நம்ம சார்ந்திருந்தால் அந்த குடும்பம் பரலோகத்தில் இருக்கின்ற அதே டிசைன்ல தான் செயல்படும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்தில் வாசம் செய்பவரா இருக்கின்றார். அடுத்த பாயிண்ட் நம்ம கடந்து செல்லலாம். அடுத்து வந்து ஹம்பிளிங் ஒன் அண்ட் லிஃப்டிங் அதர். தன்னை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்துவது. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் குடும்பத்துல. அது கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குள்ள இருந்தாலும் சரி. நான்
ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இதுக்கு. யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினே எதை கேட்கிறோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ குமாரனில் பிதா, அப்போ குமாரன் உயர்த்தப்படுகிறார். குமாரனில் பிதா, குமாரன் வழியாக அப்போ பிதா. அப்போ குமாரன் என்ன பண்றார்? தன்னை தாட்டி பிதாவை உயர்த்துகின்றார். அதே ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா இயேசு செய்யும் பொழுதுதான் பிதாவை மகிமைப்படுத்துவார். அப்போ ஒருத்தர் தன்னை தாட்டி இன்னொருத்தர் உயர்த்திக்கிட்டே வராங்க. இதுதாங்க பரலோகத்தின் மாடல். இது இப்படி நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ரோமர்ல நம்ம வாசிப்போம் ஒரு வசனம் 12:10 சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவர் கனம் பண்ணுவதுங்கிற ஒருவர் நம்ம ஒன்னும் பிரைஸ் லார்ட் சொல்றது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஒருவரோடு பேசும் பொழுதோ, பழகும் பொழுதோ, செயல்படும் பொழுதோ, எல்லா காரியங்களும் ஒருவரை நாம உயர்த்தும் பொழுது அவர்களை நாம அந்த உணர்வு அவர்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த உறவு, அந்த குடும்பம் கட்டப்படுவது மிக அற்புதமா இருக்கும். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். எனக்கு 2 அதாவது சகோதரிகளை எனக்கு தெரியும். 2 பேருமே மல்டி பர்சனாலிட்டிஸ், நல்ல பர்சனாலிட்டிஸ். அதாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகள் திறமைகள் அவ்வளவு திறமைகள். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன எப்ப கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, நான் எங்க ஹஸ்பண்டை கேட்டுட்டு சொல்றேங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, நான் இப்படி கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட, ஏங்க உங்க 2 பேருக்கு நிறைய ஏஜ் டிஃபரன்ஸா பார்த்தாலும்? இல்ல நாங்க 2 பேரும் ஒரே ஏஜ் தான். ஆனா பட் அவர் சொல்லுவாங்க, அவர் சொன்னா சரியா இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ ஈவன் அப்போ எப்பவுமே அவங்களால எல்லாமே செய்யக்கூடிய திறமைகள் இருந்தும் பயங்கர டேலண்டட். ஆனா பட் எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்டையே உயர்த்தி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டால இந்த ஸ்திரீ உயர்த்தப்படுகிறார். இதே கேரக்டர் எங்க ஆபீஸ்ல இன்னொரு, ஷீ இஸ் ஆல்சோ அனதர் மல்டி பர்சனாலிட்டி, நிறைய டேலண்ட், பயங்கரமா இருக்கும். ஆனா எப்பொழுதுமே அவங்க தன்னையே உயர்த்திட்டு இருப்பாங்க. அப்போ ஆபீஸ் ஃபுல்லா, மத்த இடம் ஃபுல்லா அவங்களுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உயர்த்தி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த உயர்வு அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ஹஸ்பண்டால அது அங்கீகரிக்கப்படவே இல்லை. அது ரொம்ப வருத்தம் அந்த ஸ்திரீக்கு, அந்த பெண்ணுக்கு. சோ எந்த இடத்துலயும் நம்மளை தாழ்த்தி நம்ம அடுத்தவங்களை உயர்த்தும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். இதுதான் பரலோக மாடல். சோ பரலோகத்தில் இருக்கக்கூடிய டிசைன் என்னன்னா இதுதாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நமக்கு எதிர்பார்க்கின்ற காரியம் இந்த டிசைனை தான் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மளை தாழ்த்தி அடுத்தவங்களை நம்ம உயர்த்தும் பொழுது அது தேவன் விரும்புகின்ற காரியமா இருக்கின்றது. நம்ம குடும்பங்களும் அப்படித்தான். பிள்ளைகளை உயர்த்திட்டு, இப்போ என்னுடைய பிள்ளை இன்னைக்கு இப்படி வேலை செய்யறான், சோ நான் அவனுடைய அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறார்கள். அப்போ நேச்சுரலா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த கணம் சேருது. இந்த டிசைன் செயல்படும் போது நம்முடைய குடும்பங்கள் தேவன் வாழுகின்ற தேவனுடைய வீடாய் இருக்கின்றது. நம்ம அடுத்த குறிப்பு கடந்து செல்லலாம். நீங்க இந்த குறிப்புல நான் சொல்றேன், ஈவன் இந்த முடிவு பரியந்த முறை அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவின் வலது பாசத்துல அமர்ந்திருக்கும்படியே அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுக்கு இந்த பாயிண்ட் எனக்கு நினைவுக்கு வருது. ஏன்னா அவர் தன்னை தாழ்த்தினார். இயேசு தன்னை தாழ்த்தி அவ்வளவு அவர் தாழ்த்தினால பிதா அவரை உயர்த்தி இன்னைக்கு பரலோகத்துல அவருடைய வலது பாசத்துல அமர வைக்க கிருபை கொடுத்திருக்கார் அவருக்கு. ஏன்னா இவர் தன்னை தாழ்த்ததுனால. இதேதாங்க நம்ம குடும்பத்திலையும் ஒருத்தரை தாழ்த்தி பார்ப்போம், நம்ம அடுத்தவங்களை உயர்த்தி பார்ப்போம். அப்போ அந்த குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பங்கள் தேவன் வாசம் செய்கின்ற வீடா இருக்கும். அடுத்த நம்ம குறிப்பு கடந்து செல்லலாம். ஃபர்பேரிங் அண்ட் என்டூரிங், சகிப்புத்தன்மையும் நிலைத்திருத்தலும். கொலோசியர் 3:13 பாத்தீங்கன்னா, ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை மன்னியுங்கள். சிம்பிள், அவ்வளவுதான். நம்ம எப்படி தாங்கணும் அப்படின்னா, இதுல அதாவது அந்த சகிப்புத்தன்மைன்னா நம்ம ஒருவருக்கு ஒருத்தர் எல்லாமே குறைவுள்ள மனிதர்கள் தான். யாருமே குறையில்லாத மனிதர்களே கிடையாது. ஆனா அந்த குறைகளை நம்ம பெருசா நினைச்சுக்காத, அதை நம்ம கடந்து போனோம் அப்படின்னா, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு கோபம் வராம இருந்தது அப்படின்னா, அந்த காரியங்கள்ல குடும்பம் கட்டப்பட்டதா இருக்குங்க. ஈவன் ஏதோ ஒரு காரியம், ஒரு கணவர் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு செய்யற காரியம் பிடிக்காத கூட இருக்கலாம். ஆனாலும் சகிப்புத்தன்மையோட நம்ம அதை குறைப்படுத்திக் கொள்ளாத இருந்தோம் அப்படின்னா, மனைவி செய்யற காரியங்கள், பிள்ளைகள் செய்கின்ற காரியங்கள்
ஒண்ணுமே இன்னைக்கு ஒரு 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 குழந்தை நல்லா படிச்சு வந்துருச்சு, ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, இல்ல நம்ம நினைச்ச மாதிரி ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னா அதை நம்ம ஒரு ஒரு குறையா சொல்லாத, நம்ம வந்து அதுக்குண்டான அந்த முயற்சிகளை செய்யும் பொழுது, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வரும் பொழுது அந்த குடும்பம் நிலைத்திருக்கின்றது. இது நான் முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான காரியமா இருக்கின்றது. அது எல்லாருக்கும் தெரியுங்கிறத நான் எம்பசிஸ் பண்ணல. சோ சகித்துக் கொள்கின்றது, அதை தாங்கின அந்த வசனத்துல இருக்கு, ஒருவரை ஒருவை சகித்து. அப்போ அப்போ நம்ம ஒருவர் சகிக்கும் பொழுதுதான் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் நம்ம அதை மன்னிச்சிருவோம். அதை நம்ம பெருசா பேசவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம். ஏன்னா தேவன் நமக்கு அப்படிதான் இருக்காரு. ஏன்னா ஒரு நாளும் வந்து அவர் நம்மள எதுவுமே சொல்றது இல்ல. அவர் நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே அவர் வந்து சகித்து ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகின்ற தேவனா இருப்பதினாலதான். ஏன்னா அதனாலதான் வேதம் சொல்லி அவர் நல்லவர், ருசித்து பாருங்கள். அவர் நல்லவரா இருப்பதினாலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான காரியம். அடுத்து வந்து நம்ம டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகளும் பொறுப்புகளும். நான் வசனங்களை படிக்கல எல்லாருக்கும், ஏன்னா நீதிமொழிகள்ல நிறைய ஒரு 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 புருஷனுடைய கடமைகள் என்னங்கிறது நிறைய கொடுத்திருக்கு. ஸ்திரீயோட கடமைகள் ரொம்ப அழகா வந்து அந்த 31வது நீதிமொழிகள்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா அந்த வசனங்கள் சொல்லுது. அப்போ ஏன் இதை குறித்து இது ஒரு குறிப்பா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜெனரேஷன்ல இந்த கடமைகளும் பொறுப்புகளும் வந்து வேண்டாம் தட்டி கழிக்கிற ஒரு நிலை வந்திருக்கு. ஆனா பரலோகம் அதை விரும்பல. இந்த பொறுப்புகளும் கடமைகளும் தேவன் மிகவும் விரும்புகின்ற காரியமா இருக்கின்றது குடும்பங்கள்ல. ஒவ்வொருவருக்கு ஒரு ஈவன் வேதம் சொல்கின்றது, புருஷன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டியதும் புருஷன் கணவனுக்கு செய்ய வேண்டிய அதே மாதிரிதான் பிள்ளைகள் எல்லாமே. அப்போ அந்த பொறுப்புகளும் கடமைகளும் தேவன் விரும்புகின்ற காரியமா இருக்கின்றது, பரலோகம் எதிர்பார்க்கின்ற காரியமா இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பங்கள் தேவன் வாழுகின்ற இடமா இருக்கும். ஏன்னா அந்த 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 கடமைகளும் பொறுப்புகளும் வேண்டாம் அப்படின்னா எந்த பலனையும் நம்மளால பார்க்க முடியாது. சோ அது வந்து ஒரு இன்னைக்கு ஜெனரேஷன்ல ஈவன் கிறிஸ்துவ குடும்பங்கள்ல வந்து மேரேஜ் தள்ளி போறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா they don't need any responsibilities. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நான் சொன்னேன்ல டிங்க்னு இன்னைக்கு ஒரு குடும்ப அமைப்பு உருவாக்கியிருக்கு. இது நான் சொல்றது எல்லாமே இந்தியால தான். அதாவது டியூவல் இன்கம், நோ சில்ட்ரன். நாங்க கணவன் மனைவியா கூட வாழுவோம், ஆனா வந்து எந்த பொறுப்புகளையும் ஏத்துக்க மாட்டோம். பிகாஸ் நாங்க விருப்பப்படியோ வாழ்வோம். பரலோகம் இதை விரும்பல. பரலோகம் வந்து கடமைகளையும் பொறுப்புகளையும் எந்த அளவுக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத குறித்துதான் சொல்லுது. ஈவன் திமோத்தில கூட நம்ம வாசிச்சோம்னா கூட வசனம் உண்டு. அதாவது நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக வேதம் சொல்லும். சோ கடமைகளும் பொறுப்புகளும் செய்கின்ற குடும்பம் தேவன் வாழுகின்ற குடும்பமா இருக்கும். நம்ம அடுத்த ஜெப குறிப்பு நம்ம வந்து இது வேதத்துல பரலோகத்துல இருக்கு அப்படிங்கிறத விட இது ஒரு குறிப்பு, மிகவும் முக்கியமான குறிப்பா நான் கருதுறேன். ஏன்னா சேயிங் தேங்க்ஸ் அண்ட் சாரி, ஒரு நன்றியும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா மன்னிப்பு கோருதல் ரொம்ப முக்கியமான ஒரு சேயிங் உண்டு இந்த உலகத்துல. the thanks and sorry is not there, the relationships will break. நன்றியும் இந்த மன்னிப்பும் வந்து குடும்பங்கள் இல்லைன்னா அந்த குடும்பங்களுடைய உறவுகள்லாம் உடைந்து போகும் அப்படின்னு ஒரு சேயிங் உண்டு ஃபேமஸா. நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நம்ம சாப்பிட்டு இருக்கோம், ஒரு தண்ணி எடுத்தா தேங்க்ஸ். ஆனா இது நம்ம கிட்ட அந்த பழக்கம் ரொம்ப குறைவு. ஏன்னா இது தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இது என்ன, இது செய்ய வேண்டிய ஒரு கடமை தானே, இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது வெஸ்டர்ன் கல்ச்சரா இருந்தா கூட நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். நீங்க சொல்லி பாருங்களேன், இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கேன். இதை சும்மா சின்ன சின்ன காரியங்கள் தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லி பாருங்களேன். நான் இது எங்களோட பாஸ்டரோட ஃபேமிலியில அவங்க கொஞ்சம் இது ஆங்கிலோ இந்தியன் இது அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சாரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் வந்து, ஆனா பட் அது நான் பார்க்க ஆரம்பிச்ச அப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமா லைஃப்ல நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குறை சொல்றது நம்மளுடைய சுவாபமா இருக்கு. ஆனா நன்றி சொல்றதோ, ஒரு சின்ன சாரிங்கிறது இங்கிலீஷ்ல இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண வார்த்தையா மாறிடுச்சு, மீனிங்லெஸ்ஸா. அப்படி இல்லை, நீங்க தமிழ்ல என்ன சொல்லி பாருங்களேன், மன்னிச்சிடுங்களேன் அப்படின்ட்டு நமக்குள்ள அந்த உணர்வு ஏற்படுது. கேட்கிறவங்க கிட்ட வந்து ஐயோ பரவாயில்லைங்க, இட் இஸ் ஓகே. அப்போ இந்த சேயிங் சாரி அண்ட் தேங்க்ஸ் இஸ் a very important aspect of the family. இது வந்து குடும்பத்துல ஒரு தேவையான காரியங்கள். பிள்ளைகள் ஏதாவது செஞ்சா கூட
பரவாயில்ல, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம்னா சாரி சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸா இருக்க நம்ம தான் ரோல் மாடலா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. நம்ம செய்கின்ற காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வித்தியாசமா செய்யணும்ட்டு எதையோ செய்யாத தேவையான காரியங்களை செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் அதே போலதான் பிரதிபலிக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து குடும்ப ஜெபம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்ல விரும்புறேன். நிறைய வெவ்வேறு எண்ணங்கள் நமக்குள்ள உண்டு, ஒப்பீனியன்ஸ் உண்டு, நோக்கங்கள் உண்டு. இதையெல்லாம் உடைச்சு ஒருமுகப்படுத்துறது குடும்ப ஜெபம் தாங்க. குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல என்ன ஒரு டெசிஷன் எடுக்கணும், எனக்கு என்ன படிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருக்குள்ள ஒவ்வொரு ஒப்பீனியன். ஹஸ்பண்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு, மனைவிக்குள்ள ஒண்ணு இருக்கு, அந்த பிள்ளைக்குள்ள ஒண்ணு இருக்கு. இதை ஒரு 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 பாயிண்ட்டுக்கு ஒரு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா அந்த குடும்ப ஜெபம் உதவுது. தென் ஆல் ஆஃப் தம் ஆர் கமிங் டு ஒன் பாயிண்ட். இதுல வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய வாழ்ந்த முறையை குறித்து இது படிச்சா நல்லது, இது படிச்சா அப்படின்ட்டு அவங்க அந்த பிள்ளை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ, அப்போ இது எங்க களையிறது அப்படின்னா குடும்ப ஜெபத்துலதான் ஒரு காரியத்தை. இந்த குடும்ப ஜெபம் தேவன் விரும்ப, அப்போ இது பரலோகத்துல இல்லை அப்படின்னா அங்க தேவைப்படல இது. ஆனா தேவன் நமக்கிட்ட எதிர்பார்க்கின்ற காரியம், அப்படி இருக்கின்ற காரியங்கள் தேவன் வாழ்கின்ற வாசஸ்தலமாய் இருக்கின்றது. நம்ம நிறைய அநேக காரியங்களை பார்த்திருக்கோம். நான் வேகமா ரீகேப் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய காரியங்கள். ஸோ நம்ம குடும்பம்னா என்ன, குடும்பத்தின் அமைப்பு பார்த்தோம். எப்படி ஒரு சூரியன் கிட்ட இருந்து அந்த புருஷன் எப்படி மகிமையா இருக்குண்டா, அந்த மனைவி எப்படி வந்து அந்த புருஷனுடைய மகிமையா இருக்குண்டா, அந்த பிள்ளைகள் எப்படி நட்சத்திரமா இருக்கும் பொழுதோ அந்த மகிமையா இருக்கிறார்கள். இந்த மோர் தேன் த பிளட் ரிலேஷன், த ரிலேஷன்ஷிப் இன் த ஃபேமிலி இஸ் த இம்பார்ட்டன்ட். ஒரு குடும்பத்துக்கு அந்த குடும்பம் தேவனுடைய வீடு எப்படி இருக்கு அப்படின்னா அப்படின்னு பார்த்தோம். நம்ம அந்த தேவனுடைய வீடு குடும்பமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன காரியங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பா இருக்கிறது இல்ல, அன்பை காட்டுறது இல்ல, நம்ம அன்பை எக்ஸிக்யூட் பண்றவங்க, செயல்படுத்துவர்களாக இருக்கணும். அது தேவன் விரும்புகின்ற காரியமா அது. அடுத்து பிரியர்டைசிங் காட், தேவனை முதன்மைப்படுத்துதல். நம்மளுடைய ஜெபத்திலோ தேடுறதுலயோ மட்டும் இல்ல, அது ஒரு காரியம். இன்னொன்னு, நம்ம செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை முதன்மைப்படுத்தும் பொழுது தேவன் அந்த காரியத்தை, அப்படிப்பட்ட குடும்பம் தேவன் வாசம் செய்கின்ற குடும்பமா இருக்கின்றது. த பீஸ் அண்ட் ஒன்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அதாவது சமாதானமும் ஒருமனப்பாட்டின் ஆவியும் நம்ம குடும்பத்துல தேவையா இருக்குது. இது இருந்தா, பீஸ் இருந்தா ஒருமனப்பட்ட ஆவி வந்துடும். ஒருமனப்பாட்டின் ஆவி இருந்ததுன்னா சமாதானம் வரும். அதே மாதிரி கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும். நம்ம ஒருத்தர் வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னா நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை இருக்கும்போது கீழ்ப்படிதல் இருக்கும். இது பரலோகத்துல டிப்பிக்கலா செயல்படுகின்ற, ஏன்னா கேள்வியே கேட்காது, இம்ப்ளிசிட் ஒபீடியண்டா இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரியிங், புரிந்து கொள்ளுதலும் அக்கறையோடு இருத்தல். அக்கறையோடு இருந்தா புரிந்து கொள்ளுதல் வந்துருது, புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது அக்கறை வந்துருது. இதுவும் வைசி வர்சா. ஏன்னா தேவனை புரிந்து கொள்ள நம்ம நெருங்குறோம். அதேதான் உறவுகளுக்குள்ளேயும் அதேதான். ஸோ எப்படி இது நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த செங்கல் நடுவுல அந்த கலவை, சிமெண்ட் கலவை வச்சாலும் அதுக்குள்ள இருக்க அந்த பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, அந்த கேரிங்கா இருக்கு. இது ரெண்டும் இருக்கும்போது அந்த ரெண்டு செங்கலையும் அந்த சிமெண்ட் வந்து, அன்புங்கிற அந்த சிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமா பலப்படுத்துது. தென் ஃபெலோஷிப் பிகம்ஸ் த ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி வந்து உறவு முறையில் இருக்கக்கூடிய ஐக்கியம் நட்பாய் மாறணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நட்பாய் மாறும் பொழுது அந்த காரியங்கள் எத்தனை ஒரு அற்புதமா, அதாவது யார்கிட்ட ஒருத்தர் சொல்ல முடியாத காரியங்களை நம்மளால சொல்ல முடியுதோ. என்னுடைய சந்தோஷத்தை நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற போது 4 பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆனா என்னுடைய குறைய போய் நான் என்னால சொல்ல முடியுமா? அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். தெய்வனிடத்துல போய் நம்மளால சொல்ல முடியுதுன்னா we are having a friendly relationship with God இருக்கிறதுனால தான் என்னுடைய குறைகளை என் தேவனிடத்துல நான் சொல்ல முடியுது. ஏன்னா அவர் ஒருபொழுதும் என்னை குற்றப்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட நிலை இருந்தா பிள்ளைகள் பெற்றோர்களோடையும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையும், ஒய்ஃப் ஹஸ்பண்டோடையும், ஈவன் பெரியவர்களோடையும் இது இருக்கும். இந்த நிலை இருக்கும். நெக்ஸ்ட் அக்னாலஜிங், அக்செப்டிங் அண்ட் அப்ரிசியேட்டிங். நம்ம அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பாராட்டு. ஏன்னா தேவன் எப்படி கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல. நெக்ஸ்ட் இஸ் த ரெஸ்பெக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மறு உத்தரவு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மரியாதை கொடுக்குறோம். ஒரு போன் கால் பண்ணா நம்ம எடுக்காத இருந்தானா we are insulting them. even though we don't have the time, then we can reply, ஓகே நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லாத இருந்தா அந்த உறவுகள், அதாவது கசப்புணர்ச்சி வந்துடும். ஸோ இது பரலோகம். ஒருவர் அவங்க தேவனோ பிதாவோ இல்ல குமாரனோ அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி உண்மைத்துவமும்
நேர்மையும், த ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் த ஆனஸ்டி. நம்ம எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்டியா ஃபெய்த்ஃபுல்னஸா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கிறிஸ்து அவருடைய வீட்லயோ மோசே அவருடைய வீட்லயோ அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த நேர்மையும் அப்படியே இருக்கு. இந்த குடும்பத்துல தேவன் வாழுகின்ற இந்த வீடா இருக்குது. சப்போர்ட்டிங் அண்ட் ஈல்டிங், நம்ம அந்த டெலிவரி இதை பார்த்தோம். எப்படி அந்த சப்போர்ட் வந்து அந்த குடும்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடிய அந்த சப்போர்ட் வந்து எவ்வளவு ஒரு பெரிய பலமா இருக்குன்ட்டு. ஈல்டிங், எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து அந்த குடும்பத்தை பயங்கரமா கட்டுது. அடுத்தது ரிலையிங் அண்ட் டிபெண்டிங், நம்மளை சார்ந்திருப்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏவாள் ஆதாமை சார்ந்திருக்காத போனதால, ஆதாம் தேவனை சார்ந்திருக்காத போனதால கள்ள உபதேசம் எப்படி பிரவேசித்தது, அவர்கள் பாவத்தில் விட. அதே தாங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தேவன் வாழுகின்ற வாசஸ்தலமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தன்னை தாழ்த்தி மற்றொரு உயர்த்துவது. ஸோ ஹம்பிளிங் ஒன் அண்ட் லிஃப்டிங் அதர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா பிதா அப்படித்தான் செஞ்சாரு, குமாரனை உயர்த்துறாரு. முடிவு பரியந்ததுல கூட அவர் தன்னை தாழ்த்தினார். இன்று வரையும் பிதாவின் வலது பாசம் அமர்ந்திருக்காது. ஃபர்பேரிங் அண்ட் என்டியூரிங், சகிப்புத்தன்மையோ நிலைத்திருத்தலும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சகிச்சோம்னா அந்த உறவுகள் நிலைத்திருக்கும். ஏன்னா தேவன் வாழுகின்ற இடமா இருக்கும். அடுத்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும் தேவன் விரும்புகின்ற காரியமா இருக்கின்றது. சேயிங் தேங்க்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இது வந்து நெக்ஸ்ட் குடும்ப ஜெபம் பார்த்தோம். குடும்ப ஜெபம் எவ்வளவு தேவையா இருக்குன்ட்டு. ஸோ ஒருமனப்பாட்டின் ஒரு காரியத்திற்கு ஒருமனப்படணும் அப்படின்னா அந்த குடும்ப ஜெபம் தேவையா இருக்கு. சேயிங் தேங்க்ஸ் அண்ட் சாரி. ஸோ நன்றியும் நம்ம வந்து ஒரு மன்னிப்பு வெளிப்படுத்துறதும், இது லாஸ்டா இருந்தா கூட பட் நாட் த லீஸ்ட். ரொம்ப முக்கியமா உறவுகளை கட்டுறதுக்கு ஒரு தேவையான காரியம் இருக்கு. அப்ப இவ்வளவு காரியங்கள் இருக்கும்போது தேவன் வாசம் செய்கின்றார். அப்போ தேவன் வாசம் செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியின் என்ன பலன்? ஒரே ஒண்ணுதாங்க, பரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த பரலோகம், அந்த அந்த குடும்பம் இங்க இருக்குங்க. இந்த குடும்பம், நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கும் பொழுது குட்டி பரலோகமாக இருக்கும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நம்ம நிறைய பாக்குறோம், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, இங்க இருக்கக்கூடிய என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. எப்ப தெரியுமா? அதுக்கெல்லாம் வேதம் வந்து கொடுக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடி மற்றவங்க கூட கொடுக்கப்படும். இந்த உலக மனிதர்கள் பிறரு தேடி அலையிறாங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா உங்களுடைய வீடு, நம்முடைய வீடு, ஒவ்வொருடைய வீடும் இந்த பரலோகம் இருக்கிறது போல இருக்கணும், குட்டி பரலோகமா இருக்கணும். அப்படின்னா இந்த காரியங்களை தேவன் விரும்புகின்றார். இந்த செய்தியில ஒரு காரியத்தை பாருன்னா, நிறைய காரியங்கள் நெகட்டிவான விஷயங்களை கர்த்தர் சொல்லவே இல்லை. நீங்க கோபப்படாத இருங்க, ஒருத்தர் ஒருத்தர் இது செய்யாத இருங்க. ஏன்னா லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மத்தேயில ஆரம்பிச்சு நிருபங்கள் வரையும் சொல்லப்பட்டிருக்கு லிஸ்ட். ஒவ்வொருத்தையும் ரோமர்ல இருந்து எல்லாத்துலயும் லிஸ்ட் இருக்கு. ஆனா தேவன் என்னத்தை செய்யணும் அப்படிங்கறத மட்டுமே இந்த செய்தியில கொடுத்திருக்காரு. சோ என்னென்ன நம்ம செஞ்சோம்னா அப்ப அது குட்டி பரலோகம். இது பூமியில் நமக்கு கூடிய பலன். அப்ப பரலோகத்துல பலன் நிச்சயமாய் உண்டு. அவருடைய நோக்கமே நம்மளுடைய மனவாட்டி சபையாக கிறிஸ்துவின் வருகையில் நம்மளை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வதற்காக. ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம்ல, ஏவாள் ஏன் கிறிஸ்துவ ஆதாமுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்டான் அப்படின்னா, ஏன்னா வெளியே இருந்த உருவாக்கப்படல. இதுதாங்க பர்பஸ். சோ அதே மாதிரிதான் அந்த கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம வந்து தேவனுள்ள இருந்து நம்ம வந்திருக்கிறோம். திருப்பி அந்த தேவனுக்குள்ள நம்ம திரும்பி போகிறோம். இது நம்முடைய சபையா இருக்கின்றோம். அவர் கிறிஸ்துவா இருக்கின்றாரு. எப்படி ஆதாமும் ஏவாளும் ஒருமனப்பட்டு ஒரு பூரணப்படுகிறார்களோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள இருந்து வந்த நாமோ திருப்பியும் போய் பூரணப்படுகின்றோம். இதுதான் அந்த சிருஷ்டிப்பினுடைய ரகசியத்தின் நோக்கம். இதுதான் அவர் வரும்போது, ஈவன் நம்ம செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவர் வரும்போது பலனை கொண்டு வருவாரு. நமக்கு ஜீவ கிரீடம் கொண்டு வருவாரு. கிறிஸ்துவோட ஆளுகையில இடம் கொடுப்பாரு. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள ஒற்றவேசிக்க சொல்வாரு. நித்திய வாழ்வை கொடுப்பாரு. நித்திய ஜீவனை கொடுப்பாரு. இதெல்லாம் நமக்கு பரலோகத்தில் நித்தியத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற பலன்களா இருக்கின்றது. சோ நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தேவன் வாழுகின்ற வாசஸ்தலமாகிய தேவனுடைய வீடா இருப்போம். அதுதான் இந்த செய்தியுடைய நோக்கம். நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும், நமக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கலாம். நீங்க இந்த செய்தியை கேட்கும்போது நினைக்கலாம், சோ இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது தானே அப்படின்ட்டு. நிச்சயமாக நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிராக்டிக்கலா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த செய்தியில, அதாவது நிறைய ஆசீர்வாதங்களோ அதை குறித்து எல்லாம் தேவன் சொல்லவே இல்லை. அதெல்லாம் கிடைக்குங்க எல்லாமே. சோ எப்படிப்பட்டதெல்லாம். ஆனா தேவன் விரும்புகின்ற காரியம், இந்த உறவுகளையும் உணர்வுகளையும் தேவன் விரும்புகின்ற வரிவு நாம் கட்டினோம்னா அது தேவன் வாழுகின்ற இடமா இருக்கும். அவர் வாசம் செய்வார், அவர் மகிமைப்படுவார், அவர் உயர்த்தப்படுவார். அப்போ நம்ம அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி நம்மளும் பரலோகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் சிறிய ஜபத்தோட இதை முடிச்சிடுறேன். அப்பா, எங்கள் மேல் இவ்வளவு அன்பா இருக்கின்ற தேவனே, இந்த செய்தியை கர்த்தாவே
ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய தீர்மானத்தையும் நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கின்ற அனாதை அன்பு நிமித்தம் இந்த வார்த்தைகளை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனாலும் உம்முடைய அன்பு அப்பா, நீர் தந்த கிருபைகள், நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கின்ற இரக்கங்கள், உம்முடைய தயவு பெரிதாண்டவரை. இந்த செய்தியை நீர் எங்களோடு பேசினதற்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். என்னை தாழ்த்துகின்றேன் அப்பா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் ஒவ்வொருவரும் இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா பலன் தரும்படியாக 100% இந்த பலன் தரும்படியாக நீர் கிருபைகளை தரும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.